ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் வந்துட்டு ஒரு ஸ்கின் கேர் மேக்கப் ரிலேட்டடான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஸ்கின் கேர் ரிலேட்டடாக இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிட்டு நீங்கள் நம்ம சேனலில் நெக்ஸ்ட் வீடியோஸ் பார்க்கலாம். இல்லை வெயிட் பண்ணி அப்கமிங்கில் நிறைய வீடியோ ஷேர் பண்ணுவேன், அது பார்க்கலாம். ப்ரீவியஸாக நிறைய வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன், அது கூட பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஸ்கின் கேர் ரிலேட்டடான சில ப்ராடக்ட்ஸ் தான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஒரு சில சீரம் வந்து எனக்கு உண்மையாகவே ரொம்ப எஃபெக்டிவாக இருந்திருக்கு. ஸோ அந்த சீரம் பற்றி தான் இன்றைக்கி வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ பேசிக்காக பார்த்திங்கன்னா நான் ரொம்ப வருஷமாக இப்போது வந்து ஸ்கின் கேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். ரொம்ப கேவலமாக இருந்த ஸ்கின்னாக வந்து இப்போ இந்த லெவலுக்கு கேவலமாக யூஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப மோசமாக நிறைய பிம்பிள்ஸ், நிறைய பிளாக் ஹெட்ஸு. ஸோ இந்த மாதிரி நல்ல பிரைட்னஸ் வச்சு ஒரு பவர்ஃபுல்லான ரிங் லைட் முன்னாடி நின்னா கூட என் ஃபேஸில் வந்து ஹைட் பண்ண முடியாத நிறையா பிளாக் ஸ்பாட்ஸு, நிறைய பிக்மெண்டேஷன், அப்புறம் நிறைய போர்ஸ் இதெல்லாம் இருந்தது. இப்போயும் போர்ஸ் இருக்குது, பட் வந்து அந்த டார்க் ஸ்பாட், பிக்மெண்டேஷன், பிம்பிள்லாம் நிறையா இருக்கும். இப்போ அதெல்லாம் வந்து எதுவுமே இல்லை. இருந்தும் நான் இப்போ வந்து ப்ராப்பரான ஸ்கின் கேர் கூட பண்ணுறதில்ல, அண்ட் ஃபுட்டு கூட ஒழுங்காக எடுத்துக்கிறது இல்லை. இருந்தாலும் வந்து இது அப்படியே மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் வந்து நம்ம ப்ராப்பராக ஒரு 1 இயர்னாலும் அந்த 1 இயர் நம்ம ப்ராப்பராக பண்ண ஸ்கின் கேர் தான் நமக்கு வந்து கை கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஜான்வரியிலேருந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போகிறது, அட்மிட் ஆகிறது, நல்லா டேப்லெட்ஸ், ஹை டோஸ் டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறது, அதுக்கப்புறம் வந்து இப்போ வெயிலும் அதிகம், ஃபுட்டும் வந்து கண்ணா பின்னான்னு சாப்பிட்றது. ஸோ இந்த மாதிரி வெயிட்டும் ஓவர் ஆகிடுச்சு. நார்மலாகவே எனக்கு வெயிட் ஓவர் ஆனால் கழுத்தை சுற்றி பயங்கரமான டார்க்னஸ் இருக்கும், அண்ட் ஃபேஸில் பிம்பிள், அதுக்கப்புறம் அது பிசிஓடி ப்ராப்ளம் இருக்க எல்லா பேருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் பிளாக் ஸ்பாட் அதெல்லாம் வந்துடும். பட் இந்த தடவையும் வந்து கண்டிப்பாக நான் ஓவர் வெயிட்டுக்கு வந்துட்டேன். இருந்தாலுமே வந்து எனக்கு ஃபேஸில் வந்து இன்னும் பெருசாக எந்த சேஞ்சஸும் தெரியல, அது நார்மலாக இருக்கிற சேஞ்சஸோட. ஸோ அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. அதுக்கு வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா, எது காரணமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்னா வந்து, நம்ம இவ்வளோ நாளாக ஒரு 5 மந்த்துன்னு வச்சுக்கோங்க, 5 to 6 மந்த்துன்னு வச்சுக்கோங்க. அந்த 6 மந்த்து வரைக்கும் கூட நம்ம வந்து அந்த ரிலீஜியஸாக ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீனை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறதா தான் இருக்கும் மெயினாக. அண்ட் இதுலேயும் நான் சில தப்பு பண்ணியிருக்கேன். சன்ஸ்க்ரீன்லாம் வந்து நான் விடாப்படியாக யூஸ் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி வேறு லெவலில் இருந்திருக்கும். பட் வந்து சன்ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா நான் அப்பப்போ வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணுறதில்ல. ஆனால் இன்றைக்கெலாம் சன்ஸ்க்ரீன் போட்டிருக்கேன். ஸோ அந்த சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு தெரியும், இன்ஸ்டண்ட்டாகவே தெரியும். அது வந்து ஆக்வர்டாக இருக்கும் சம்டைம்ஸ் நம்ம போட்டோன்னே பார்க்கும்போது. பட் லாங் டர்மாக பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நான் போட்டிருக்கேன்னா இங்கெல்லாம் ஒரு கலராக இருக்குது, இங்கே மட்டும் ஒரு கலராக இருக்குது. ஆக்சுவலாக என்ன விஷயம்னா, ஒரு இதுக்கு முன்னாடி வந்து நல்லா வெயில் அலைஞ்சு டேன் கூட ஆயிருந்தேன், பயங்கர டேன் ஆயிருந்தேன். அப்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கும் நெக்கு ஃபேஸ் எல்லாம் ஒரே கலரில் இருந்தது. ஆனால் இப்போ இதை தவிர இது வேறு கலரில் மாறி இருக்கு. அதுக்கு என்னென்னா ஒயிட் காஸ்ட் ஆகிருக்கு. நம்ம சன்ஸ்க்ரீன் நிறைய யூஸ் பண்ணுறதுனால அப்படியே ஒரு மாதிரி திட்டா நிறைய மேக்கப் போட்ட மாதிரி அந்த மாதிரி இருக்கும். நான் இப்போதைக்கு யூஸ் பண்ணிக்கிறது வந்து மாய்ஸ்சரைசர், காஸ்ட்ரிக்ஸோட அந்த ஸ்னெயில் மியூசின் சீரம், அதுக்கப்புறம் வந்து சன்ஸ்க்ரீன். ஆனால் வந்து எனக்கு மேக்கப் போட்ட மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்குது. அந்த ஒரு லிப் பாம் டிண்டடோட போட்டிருக்கேன். ஆனால் வந்து ஒரு நீட் லுக்காக இருக்குது. ஸோ இப்போது வந்து நல்லா நீட்டாக இருக்குது. எனக்கு ரசிக்கிற மாதிரி தான் இருக்குது. வெயிட் ஒரு பக்கம் ஏறிட்டுருக்கு, அந்த கவலை இருந்துட்டு இருந்தாலும் சரி, ஃபேஸில் இது வரைக்கும் பெருசாக எந்த சேஞ்சஸும் வரலையே அப்படின்ற மாதிரி இருக்குது. மேபி இப்போ உங்களுக்கு பிரைட்னஸில் இருக்கனால நான் ஓவர் புகழ் பாடுற மாதிரி தெரியலாம். பட் உண்மையாகவே வந்து நான் இந்த ஷார்ட்ஸ்லாம் போடுறோம்ல, டெய்லி ரேண்டம் ஷார்ட்ஸ் போடுறோம்ல, ஸோ அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் வந்து எந்த ஒரு லைட் அதெல்லாம் இல்லாமல் தான் நம்ம எடுக்கிறோம். ஸோ அதிலே வந்து உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் ஃபேஸில். இந்த மாதிரி வந்து நீங்கள் இது வரைக்கும் ஸ்கின் கேர் ஃபாலோ பண்ணலன்னா கண்டிப்பாக பண்ணுங்கள். ஸோ ஒரு பேசிக்கான ஸ்கின் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். உங்கள் ஸ்கின் ரொம்ப ஃப்ளாலஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் டச்சே பண்ண வேணாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஜஸ்ட் ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபேஸ்க்கு வந்து நீங்கள் சோப் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஃபேஸ் வாஷ்க்கு கன்வெர்ட் ஆயிருங்க. நல்லா ரொம்ப நம்மளோட ஆயிலெல்லாம் ஸ்ட்ரிப் பண்ணி எடுக்காத மாதிரி ஒரு லைட்டான ஹார்ஷான கெமிக்கல் இல்லாத மாதிரியான ஒரு ஃபேஸ் வாஷ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து மாமா எர்த்தோட அந்த ஃபேஸ் வாஷ் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் ரொம்ப வருஷமாக தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அப்புறமே வந்து டக்குன்னு ஒரு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிடுங்க. அந்த லைட்டாக வெட்டோடு அப்ளை பண்ணும்போது ஜெல் பேஸ்டு மாய்ஸ்சரைசர் இருந்தால் அந்த வெட்டோடவே அப்ளை பண்ணிடுங்க. இல்லைன்னா நல்லா ட்ரை பண்ணிவிட்டு இந்த க்ரீம் பேஸ்டு மாய்ஸ்சரைசரும் அப்ளை பண்ணலாம். ஸோ நான் வந்து இந்த ஃபேஸ் வாஷ் தான், இந்த ரைஸ் வாட்டர் ஃபேஸ் வாஷ் தான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் இதுலேயே ஒரு மாய்ஸ்சரைசர் வருது, அதுவுமே நல்லாயிருக்கும், ரொம்ப திக்காக இருக்காது. பட் எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் திக்காக நல்லா நம்ம நிறைய ஸ்கின் கேர் ப்ராடக்ட் யூஸ் பண்ணால் நல்லா லேயர் இருக்கணும்னு நினைப்பேன். ஸோ அந்த மாதிரி திக்காக வந்து பார்த்திங்கன்னா செராவேல வந்து நான் இப்போ ஸ்டிக்காக இருக்கேன். இதுவும் இப்போது நான் மீன் பண்ணுறதே வந்து 1 வருஷம் 1.5 வருஷம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி. ஸோ இந்த செராவே மாய்ஸ்சரைசர் இப்போ அமேசான்லேயே அவைலபிளாக இருக்குது. இது வந்து எனக்கு ரொம்ப நல்லா செட் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல நியாமேக்ஸ் ரெட்டினாலாம் யூஸ் பண்ணும்போது இது அப்ளை பண்ணிவிட்டு அது போட்டோன்னா அந்த ஸ்கின் வந்து ரொம்ப ஃப்ளேக்கியாக ட்ரை ஆகாமல் ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ பேசிக்காக ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாய்ஸ்சரைசர் ஏதோ ஒன்று உங்களுக்கு க்ரீம் பேஸ்டாக, ஜெல் பேஸ்டாக, மம்மா இடத்துல ஜெல் பேஸ்ட் கூட இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து சன்ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போது ஸ்டிக்காக இருக்கிறது வந்து ரீஈக்வலோடது. ரீஈக்வலில் இதில் ஒரு ஆரஞ்சு கலரும் வச்சுருந்தேன், ஆனால் எனக்கு பெருசாக செட்
ஆகலை. ஸோ இந்த ப்ளூ வந்து எனக்கு ரொம்ப நல்லா செட் ஆயிருக்கு. இது வந்து இப்போ முடியவும் போகுது. இந்த மாதிரி ஆடிக்கு ஒருக்கா அமாவாசைக்கு ஒருக்கா அவ்வளோ தூரம் போகிறதில்ல. பட் ஸ்டில் ஒரு 1 வீக்குக்கு ஒரு 2 நாள் லீவ் விட்டுருவேன் சன்ஸ்க்ரீனுக்கு. ஸோ அந்த லெவலுக்கு அப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணுறதுல நல்ல எஃபெக்ட் இருக்கும். ஸோ இந்த கொஞ்சம் ஹார்ஷான கெமிக்கல் இந்த மாதிரி சீரம்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிடுங்க. அட்லீஸ்ட் அன்னைக்கு அடுத்த நாள்னாவது யூஸ் பண்ணிடுங்க. அதான் பெஸ்ட்டு. இதுதான் வந்து பேசிக். இது ஒரு பேசிக் ஸ்கின் கேரே போதுங்க. பெருசாக டோனர்லாம் கூட நான் வந்து மம்மா எர்த்தோட ரைஸ் வாஷ் டோனரே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த ரைஸ் வாட்டரில் வந்து எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் அந்த டோனர் அந்த க்ரீம் எல்லாமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்டு இப்போ வந்து அந்த ஸ்கின் வந்து ஒரு கெமிக்கல் எக்ஸ்ஃபோலியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ மீன் பண்ணுறது சேம். இதுவும் வந்து ஒரு ரொம்ப நாள் ஆச்சு. இது வாங்கின அன்றைக்கி நான் வீடியோ ஷேர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். பட் இன்னுமே வந்து இன்னும் இவ்வளோ தூரத்துக்கு கீழே குறையல. ஏன்னா இது ரொம்ப ஒரு ரேர்லி ஒரு 2-3 ட்ராப்ஸ் போதும் ஃபேஸ்க்கு, ஓவரால் ஃபேஸ்க்கே. ஸோ அதனால் அதுவே எனக்கு மிச்சமாக தான் இருக்கும். அதனால் இது அப்படியே இருக்குது. ஸோ இது ஆர்டினரி பிராண்ட்லேருந்து AHA 30 BHA 2%. ஸோ இப்போ ஒரு 2-3 டேஸ் கூட கொஞ்சம் மழையாக இருந்தது. கரெக்டாக நான் வந்து ரொம்ப வெயில் இல்லாதனால பார்த்து தான் இது யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி இது வந்து ஒரு மந்த்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணால் போதும். வீக்லி ஒன்ஸ்லாம் யூஸ் பண்ண தேவையில்ல. ரொம்ப 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 நல்லாயிருக்கு. ஸோ இந்த பீலிங் சொல்யூஷன் வந்து 10 மினிட்ஸ்க்கு மேலே நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடாது. அது வந்து லைட்டாக போட்டோன்னே ஒரு இச்சிங், ஒரு ரெட்னஸ் இது எல்லாமே கொடுக்குது தான். அதுக்கப்புறம் வந்து அது நார்மல் ஆயிரும். ஸோ அந்த ஸ்கின்னை வந்து காம் பண்ணுறதுக்கு, சூதிங்காக வச்சுக்கிறதுக்கு நம்ம அதுக்கப்புறம் வந்து ஸ்கின் கேர் மாய்ஸ்சரைசர், இந்த ஸ்னைல் மியூசிக் சீரம், இந்த மாதிரி லைட் வெயிட்டடான கொஞ்சம் திங்ஸ், கொஞ்சம் சீரம் ஸ்கின் கேர் பண்ணோன்னா ஸ்கின் வந்து அப்படியே சூதிங்காக மாறிடும். இல்லைன்னா ரொம்ப இரிட்டேஷனோட தான் இருக்கும். நீங்கள் எதுக்கும் பேட்ச் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு இரிட்டேஷனாக இருந்தது, அதுக்கப்புறம் செட் ஆகிடுச்சு. ஸோ இது பண்ணோன்னா எனக்கு நெக்ஸ்ட் டே வந்து ஸ்கின் வந்து ஒரு ஃபேஷியல் பண்ண எஃபெக்ட் இருக்கும். பட் லாஸ்ட் ஒரு 10 டேஸாக நான் சொன்னேன் நல்லா டேர்ன் ஆயிருந்தேன். ஆனால் அப்போவே நான் இதை போட்டிருந்தேன். ஸ்கின் கண்டிப்பாக அப்போவே இன்ஸ்டண்ட்டாகவே ஒரு 2-3 டேஸில் பேக் டு நார்மல் ஆகிருக்கும். பட் நான் அப்போ போடலை. ஏன்னா அப்போ ரொம்ப வெயில். ஸோ இது போட்டு திரும்ப ப்ராப்பராக ஸ்கின் கேர் பண்ணாமல் ரொம்ப சன் எக்ஸ்போஷரில் இருந்தோம்னா ரொம்ப டேன் ஆயிரும். அதுவும் இல்லாமல் ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவாக மாறிடுச்சு இப்போலாம் அது இதுன்னு போட்டு. ஸோ நம்மளா ரொம்ப இழுத்துக்க வேண்டாம்னு சொல்லி நான் போடவே இல்லை. அண்ட் இப்போ லாஸ்ட் வீக் தான் யூஸ் பண்ணேன். இது வந்து ரொம்பவே நல்லா ஹெல்ப் பண்ணுது. இது கொஞ்சம் ப்ரைஸ் அதிகம் தான். இதே இது மினிமலிஸ்ட் பிராண்டில் கூட இருக்குது. அதுவும் நல்லா ஒர்க் ஆகுது. பட் மினிமலிஸ்ட்டில் நான் வந்து பீலிங் சொல்யூஷன் யூஸ் பண்ணதில்லை. மினிமலிஸ்ட்டில் வந்து நான் ஆல்ஃபா ஆர்புட்டின் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. அது நயாசினமைட், விட்டமின் C இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது நல்லாயிருக்கும். இது வந்து கொஞ்சம் ஹெவியானது தான். ஸோ இது வந்து என்னோடய ஸ்கின்னுக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு தான் சொல்லணும். இந்த பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் எல்லாம் காணாமல் போயிருக்கு. அதுக்கெல்லாம் இதுதான் காரணம். அண்டு இதில் எனக்கு கொஞ்சம் போஸ் மினிமைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அந்த பிம்பிள் வர விடாமல் இருக்கிறதா இருக்கட்டும். ஸோ அதுக்கெல்லாம் இந்த சாலிசிலிக் ஆசிட் ஜெல்லு இதெல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் என்னென்னா ஒரு பேசிக் ஸ்கின் கேர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் வந்து இன்னும் நான் நல்லா கிளாரிட்டியாக உட்காந்து இதெல்லாம் ஃபஸ்ட்டு மாதிரி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சில வீடியோஸ் கீழே டேக் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அது மாதிரி டாப் டு பாட்டம் எல்லாமே நான் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். பட் என்னென்னா இப்போலாம் வந்து நிறைய பிராண்டு உள்ளே வந்துருச்சு. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். அது இதுன்னு நிறைய ப்ரொமோஷனுக்கே அவ்வளோ பிராண்ட் இப்போ வந்து உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. நிறைய ஸ்கின் கேர் பிராண்ட்ஸ் வந்து நல்லா ப்ரொமோஷன்லேயும் வருது. ஆனால் நிறைய உள்ளே வந்துருச்சா. ஸோ அதில் என்னென்னா இப்போ நம்ம என்னதான் நம்ம டாப் டு பாட்டம் ஒரு 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 ப்ராடக்ட் எடுத்து நம்ம ரிசர்ச் பண்ணி சொன்னாலும் அது வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன் மாதிரி ஆகிடுது. இல்லைனா வந்து நம்ம வேஸ்ட்டாக சர்ச் பண்ணி சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நார்மலாக ஒரு ப்ரொமோட்டிங் ப்ராடக்ட்டுக்கே நம்ம போயிடுறோம் பையராக. ஸோ அதனால தான் வந்து பெருசாக நான் அந்த மாதிரி பண்ணல. எனக்கு வந்து பேசிக்காக எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ். இது வந்து உங்களுக்கு ஒரு 3 months ஒன்ஸ் நான் ரிமைண்ட் பண்ணிடுறேன் இந்த மாதிரி ஸ்கின் கேர் பண்ணுங்கள் அப்படின்னு. ஸோ பண்ணுங்கள். அட்லீஸ்ட் மாய்ஸ்சரைசர்னாவது நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணுறேன். நாளையிலேருந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஹால்ஸ் எல்லாம் வரும் பாருங்கள். பாய்.